பரிகாத்தான் நேஷனல் தலைவரான முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் அதன் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பெர்சாத்துவின் தலைவராகவும் இருக்கும் முகைதீன் நாட்டின் எதிர்க்கட்சியான பெரிகாத்தான் கூட்டணியின் தலைவர் பொறுப்பிலிருந்து ஜனவரி 1 முதல் விலகவிருப்பதாக தெரிவித்துள்ளார். பெர்சாத்து உறுப்பினர்கள் சிலர் முகைதீனை பெர்சாத்து தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து வந்த நிலையில் இன்று காலை முகைதீன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடந்த ஒரு வார காலமாக கூட்டணி கட்சியான பாஸ் கட்சி பெரிகாத்தான் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வந்தது. குறிப்பாக பெர்லிஸ் மாநிலத்தின் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பெர்சாத்து முக்கிய காரணமாக இருந்ததால் முகைதீனுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. பாஸ் கட்சி பெரிகாத்தானை வழிநடத்த வேண்டும் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபத்லி ஷாரி அறிக்கை வெளியிட்டுள்ளார். பெரிகாத்தான் தலைவர் பொறுப்பிலிருந்து முகைதீன் விலகுவதாக அறிவித்த அடுத்த சில நிமிடங்களிலேயே அமாட் ஃபத்லி ஷாரி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். முகைதீன் பதவி விலகியதும் இப்போது பெரிகாத்தான் கூட்டணிக்கு தலைமை தேவை. கூட்டணி கட்சிகளை சரி சமமாக வழிநடத்தும் ஒரு தலைவர் பெரிகாத்தானுக்கு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். பெரிகாத்தானின் தலைவராக அதன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை விடவும் அடுத்த கட்ட தலைவர்களை நியமித்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று அமாட் ஃபத்லி ஷாரி கூறினார். அப்படியான தலைவர்கள் பாஸ் கட்சியில் இருக்கின்றனர். பெரிகாத்தான் கூட்டணியில் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கும் கட்சியாக பாஸ் கட்சி திகழ்கிறது. பாஸ் கட்சியின் தலைமையில் பெரிகாத்தான் இயங்கினால் அடுத்த 16வது பொது தேர்தலுக்கான புதிய தேர்தல் வியூகத்தை அமைக்கவும் அது பொருத்தமாக இருக்கும் என்று அமாட் ஃபத்லி ஷாரி கூறினார். கூட்டணி கட்சியினரின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து பெரிகாத்தான் தலைவர் பதவியில் இருந்து விலகிய தான் ஸ்ரீ முகைதீன் யாசினுக்கு தமது நன்றியையும் புதிய பெரிகாத்தான் தலைவருக்கு தமது வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் அமாட் ஃபத்லி ஷாரி தெரிவித்தார். ஜனவரி 1 முதல் முகைதீன் பெரிகாத்தான் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருப்பது அதன் கூட்டணி கட்சிகளுக்குள் பரபரப்பை ஏற்படுத்தினாலும் சிறிய கட்சிகளான கெராக்கான், எம்ஐபிபி போன்ற கட்சிகள் கலக்கத்தில் உள்ளனர். முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் பெரிகாத்தான் கூட்டணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து பாஸ் கட்சி பெரிகாத்தான் கூட்டணியை கைப்பற்றுவதை விடவும் புதிய கூட்டணியை உருவாக்குவது நல்லது என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்துள்ளார். முகைதீன் விலகிவிட்டதால் பெரிகாத்தான் தலைமைக்கு பாஸ் கட்சி குறிவைத்தாலும் அதன் மற்ற கூட்டணி கட்சிகளின் அழுத்தத்தை பாஸ் கட்சி சமாளிக்க வேண்டி வரும் என்று ஜொகூர் மாநில சபாநாயகருமான அவர் தெரிவித்துள்ளார். பெரிகாத்தான் ஒரு வலுவான கூட்டணி அல்ல. அழுகிய பழமாகிவிட்ட பெரிகாத்தானை கலைத்துவிட்டு புதிய கூட்டணியை எதிர்க்கட்சிகள் அமைப்பது மட்டுமே தொடர்ந்து அரசியல் நடத்த முடியும் என்று டாக்டர் புவாட் சர்காசி கூறினார். பதவி விலகியிருக்கும் முகைதீனுக்கு நன்றாகவே தெரியும். பாஸ் கட்சியின் அடுத்த நடவடிக்கை பெரிகாத்தானுக்கு எதிராக திரும்பும் முன்னரே முகைதீன் விலகிவிட்டார். இது சபாவின் தேர்தல் தோல்விக்கு பின்னர் நிகழ்ந்திருக்க வேண்டியது. ஆனால் இப்போது தாமதமாகவில்லை. பெரிகாத்தானை கலைத்துவிட்டு பாஸ் கட்சி தலைமையில் புதிய கூட்டணியை அமைப்பது பாஸ் கட்சியின் அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லது என்று டாக்டர் புவாட் சர்காசி தெரிவித்தார். உணவகத்தின் வாசலில் ஆடவர் ஒருவரை கும்பல் ஒன்று கொடூரமாக தாக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து கைகலப்பில் ஈடுபட்டதாக நம்பப்படும் வியட்நாமிய பெண் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் கமாருல் ஜமான் மமாட் தெரிவித்தார். இச்சம்பவம் ஜொகூர் பாரு தமான் மவுண்ட் ஆஸ்டின் பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் அதிகாலை 3:50 மணிக்கு நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது. இரு தனி நபர்களுக்கு இடையிலான பண பரிவர்த்தனையில் ஏற்பட்ட முரண்களால் இந்த கைகலப்பு நிகழ்ந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று டாக்டர் கமாருல் ஜமான் மமாட் கூறினார். 27 வயது நபர் தனது நண்பரின் வங்கியில் இருந்து 1 லட்சம் ரிங்கிட்டை செலவு செய்ததால் கோபமடைந்த நண்பர் 27 வயது நபரை தாக்கியதாக நம்பப்படுகிறது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் அவர்களிடமிருந்து சிறு கத்தி உட்பட கூர்மையான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் டாக்டர் கமாருல் ஜமான் மமாட் கூறினார். கைது செய்யப்பட்ட 12 ஆண்களும் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு வியட்நாமிய பெண் 3 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் கமாருல் ஜமான் மமாட் கூறினார். பெரிகாத்தானின் தலைவர் பதவியில் இருந்து தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் இன்று காலை விலகுவதாக அறிவித்ததை அடுத்து பெரிகாத்தான் பொதுச் செயலாளரான டாக்டர் ஸ்ரீ அஸ்மின் அலி தலைவரின் வழியே தாமும் பெரிகாத்தானின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார்.
முகைதீன் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தலைவர் பொறுப்பிலிருந்து விலகும் நிலையில் தாமும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பெரிக்காத்தானின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தும் ஸ்லாங்கூர் மாநில பெரிக்காத்தான் தலைவர் பதவியில் இருந்தும் விலகுவதாக அஸ்மின் அலி அறிவித்துள்ளார். PKRின் துணைத் தலைவராக இருந்த டதுஸ்ரீ அஸ்மின் அலி கட்சி தேர்தலில் ரவிசி ரம்லியிடம் தோல்வி அடைந்ததும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டார். 2020ஆம் ஆண்டு முகைதீன் தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவளித்து PKRில் இருந்து விலகிய டதுஸ்ரீ அஸ்மின் அலி கடந்த ஆண்டு பெரிக்காத்தானின் பொதுச் செயலாளராக அதன் தலைவர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசினால் நியமிக்கப்பட்டார். பெரிக்காத்தானில் இதுவரையும் தமக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக டத்துஸ்ரீ அஸ்மின் அலி அறிக்கை வெளியிட்டுள்ளார். பெர்சாத்து, கெராக்கான், MIPP ஆகிய 3 கட்சிகளின் கருத்துகள் இல்லாமல் பெரிக்காத்தானில் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்று பெர்சாத்து, கெராக்கான், MIPP ஆகிய கட்சிகளின் இளைஞர் பிரிவு தலைவர்கள் கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். முகைதீன் பெரிக்காத்தான் தலைவர் பதவியில் இருந்து விலகியதை அடுத்து பெரிக்காத்தானின் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து அஸ்மின் அலியும் விலகியுள்ளார். அடுத்தடுத்து தலைவர்கள் பதவி விலகி வரும் நிலையில் பெர்சாத்து இளைஞர் பிரிவு தலைவர் ஹெல்மான் இடாம், கெராக்கான் இளைஞர் பிரிவு தலைவர் லீ பூன் ஷியான், MIPP இளைஞர் பிரிவு தலைவர் ஜஸ்டின் பிரபாகரன் ஆகிய மூவரும் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். பெரிக்காத்தானின் சட்ட விதிகளின்படி அதன் உறுப்பு கட்சிகளுக்கு எந்த ஒரு கருத்தையும் வெளியிட அனுமதி இருந்தாலும் அதன் கூட்டணி கட்சியின் தலைமை கூட்டத்தில் அனைத்து உறுப்பு கட்சிகளின் பங்களிப்புகள் உறுதி செய்யப்பட்ட பின்னரே எந்த ஓர் இறுதி முடிவும் எடுக்கப்பட வேண்டும் என்று பெர்சாத்து, கெராக்கான், MIPP ஆகிய கட்சிகளின் இளைஞர் பிரிவு தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இது கட்சியின் அடிப்படை சட்டம் என்பதால் அடுத்து வரும் பெரிக்காத்தான் கூட்டணி கட்சியின் சந்திப்பு கூட்டத்தில் மேல் அதிக பரிந்துரைகளை வெளியிடும்படியும் அங்கே விவாதிக்கும்படியும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெரிக்காத்தானின் மற்றொரு கூட்டணி கட்சியான பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவரின் பெயர் தற்போது வெளியான இளைஞர் பிரிவினரின் கூட்டு அறிக்கையில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.